முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளின் பாடல் மற்றும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி நிச்சயமாக விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்துகிற ஆண்டவர். அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையை நடத்துகிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறது போல சொல்ல வைக்கிறவர். இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை நம்ம எல்லாம் சேர்ந்து இணைந்து பாடி மகிமைப்படுத்துவோமா? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கத்தாதி கத்த செய்த நன்மைகள். எல் ஷடாய் நீங்கத்தானே, ஆமென். எல் ஷடாயும் நீங்கத்தான், சர்வ வல்ல தேவன், என்னை என்றும் நடத்தினீங்க. எபனேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனா, என்னை என்றும் தாங்குவீங்க. எல் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனா, என்னை என்றும் நடத்தினீங்க. எபனேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனா, என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடி சென்று சென்று சொல்வோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். ஆமென். கத்தாதி கத்த செய்த நன்மைகள். தேவனுக்கு துதிக்கிறோம். பாட்டு பாடுமா? ஹல்லேலூயா. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். சொல்லுங்க. ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே,
ஜெபம் பாடுங்க. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கரங்களை தட்டுவோமா? கர்த்தாவே தேவனே, உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர். எல்லாம் சேர்ந்து உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் இயேசுவே, உமக்கு ஒப்பானவர் வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் இயேசுவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர். செங்கடலை நீர் பிளந்து செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர் சர்வ நல்ல வாலிபர்கள் சிறுபணிகள் நல்ல வாழை திறந்து பாடுங்க. நீ நல்லவர் சர்வ வாலிபர் சத்தம் கூட வாக்கு மாறாத உமக்கு ஒப்பானவர். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர். வானத்திலும் பூமியிலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர். வானத்திலும் பூமியிலும் வானத்திலும் உமக்கு ஒப்பானவர். வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இம்மாலையிலே. வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இம்மாலையிலே. வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இம்மாலையிலே. வாழ்த்துகிறேன் தந்திடுவி எல்லாம் சொல்லுமா? தந்திடுவே அபிஷேகம் புதிதாக இப்போது நாடு. தந்திடுவே அபிஷேகம் புதிதாக இப்போது நாடு. நடத்திடுவே ஆவியினால் உமது திரு சித்தமது. நடத்திடுவே ஆவியினால் உமது திரு சித்தமது.
அதிகாரம் எனக்கு தன் நல்ல கரங்களை தட்டி விடுதலை வெற்றியை தருகிறார், வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார். தாங்கி நடத்தும் தேவ கிருபை, தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம். அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகிறேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம். அதை சார்ந்து சார்ந்து அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா அவர் நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா அவர் நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம். அதை சார்ந்து சார்ந்து அதை சார்ந்து சார்ந்து மகிழ்ந்து வாழுகிறேன். தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம். அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகிறேன். ஆமென். ஆசீர்வாதமாய் ஜெயமாய் நடத்துகிற ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தினோம். இப்பொழுதும் ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா? நித்திய பெரும் கிறிஸ்டியன் மேட்ரிமோனி குறித்த ஒரு அறிவிப்பு கவனிங்க. ஆம் தேவ ஜனங்களே, நித்திய பெரும் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. உங்கள் குடும்பத்திலும் திருமணத்தை காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமே அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உடனடியாக ஸ்கிரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் நன்மையானது தருவார். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எல்லாம் தியானிப்போமாக. இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் ஒரு முக்கியமான செய்தி. அதை அறிந்து கொள்வோமாக. இந்த நாளிலும் கூட சிறிது நேரம் நம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஸோ இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 யோவானின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும். 14ஆம் வசனத்திலிருந்து கடைசி 1 யோவானின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் எதை குறித்து சொல்கிறார்? நித்திய ஜீவனின் நிச்சய தன்மையை குறித்து பேசுகிறார். நித்திய ஜீவனின் நிச்சய தன்மை ஒரு தலைப்பு போட்டுனா நீங்க போட்டுக்கலாம். நித்திய ஜீவனின் நிச்சய தன்மையை குறித்து அவர் இந்த பகுதியிலே அவர் பேசுகிறார். நீங்க அந்த பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த நித்திய ஜீவனின் நிச்சயத்தன்மை 2 காரியங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். நித்திய ஜீவனின் நிச்சயத்தன்மை 2 காரியங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஏன்னா ஒட்டுமொத்தமாக பேசும் பொழுது நித்திய ஜீவனை குறித்து அதிகமாக பேசுறாரு பாருங்க. நீங்க 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 ஆகிய 2 வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் இன்னும் சத்தமா, எங்கள் கண்களினாலே கண்டதும் இன்னும் சத்தமா, நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தைகளை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கணும். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவிடத்திலிருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம்.
அவர் நித்திய ஜீவனை குறித்து அதிகமாய் பேசுகிறதை குறித்து பார்க்கிறோம். இந்த 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கிறீங்க. 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது சாப்டர் 2 and verse 25 பாருங்க. நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். உங்க லைஃப் டைம் ஒரு வாக்குத்தத்தம் வேணும்னா அவர் கேரண்டீடா சொல்றாரு, என்னது? நித்திய ஜீவனை அழிப்பேன். பழைய பாட்டில் நிறைய வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் கண்டிஷனல் பிளெஸிங்ஸ் இருக்கு, அன்கண்டிஷனல் பிளெஸிங்ஸ் இருக்கு. அதில் எல்லாமே நமக்குரியதாக இருக்கலாம், நமக்கு இல்லாததாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் புதிய பாட்டில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எக்ஸ்க்ளூசிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறவர் இம்மானுவேல், கடைசி வரைக்கும் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அவருக்கு இயேசுங்கிற பேர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இரட்சகராக இருக்கிறார். திருடன் திருடம் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேற ஒன்றுக்கும் வரான், நானும் அவளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்க 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடினால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். 15ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுது பாருங்க. 15ஆம் வசனம், தன் சகோதரனை பாய்க்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று. அப்போ என்னது? என்ன நேசி, என்ன போல மற்ற ஜனங்களை நீ நேசி, உன்னை போல மற்ற ஜனங்களை நீ நேசி அப்படிங்கிறது அவருடைய போதனையா இருக்கு. நீங்க தொடர்ந்து 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் 16ஆம் வசனம் ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அதுவும் நித்திய ஜீவனை குறித்து பேசுகிறது. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. தேவன் நமக்கு நித்திய தேவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரன் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியா. 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் சொல்லப்பட்டிருக்கு. 13ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. உங்களுக்கு நித்திய ஜீவனை உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு இவைகளை நான் எழுதுகிறேன். 16ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட காரியம் என்ன பாருங்க. இதுலயும் நித்திய ஜீவன்கிறதை குறித்து பேசுறோம். அப்போ பாருங்க, நித்திய ஜீவனின் நிச்சயத்தன்மை அல்லது உத்தரவாதம் அது 2 காரியங்களை உள்ளடக்கியது. முதலாவதாக பாவத்தை சரியாக கையாளுவது. பாவத்தை சரியாக கையாளுவது 5ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய 2 வசனங்கள் அவர் சொல்றார். எப்படி இந்த சின் அப்படிங்கிற பிரச்சனையை நீங்க ஹேண்டில் பண்றீங்க, அது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய ஒரு பாட்டு இருக்கு, நம்முடைய எப்படி ஹேண்டில் பண்றோம். 2 பாட்டு இருக்கு. ஒரு சால்வேஷனுக்கு அல்லது 2 பாட்டு இருக்கு. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்க. விசுவாசம் யார்ட்டந்து போகணும்? நம்மகிட்ட போகணும். தேவ கிருபை நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. நம்முடைய பாட்டுன்னா அவர் விசுவாசம், நம்முடைய பாட் அப்படி ஒன்று இருக்குது, மறந்துடாதீங்க. எல்லாமே அப்படின்னு அவருங்கிறத காட்டிலும் அது நல்ல விஷயம்தான். ஆனால் அதுலேயே ஒரு சின்ன 99% அவருடைய பாட்டாக இருக்கலாம். ஆனால் 1.1% 1% உங்கள் பாட்டு இருக்கு, அதுங்கிறத மறந்துடாதீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையை பொறுத்து நான் சரியாக புரிஞ்சுக்குங்க. எல்லாம் சில நேரங்கள் சில உபதேசங்கள் இருக்குது, ஒன்றும் செய்ய தேவையில்லை, எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில போதனைகளில் சிக்கின ஆட்கள் பாருங்க, அது வரைக்கும் ஒரு படம் கூட பார்த்ததில்லை. பின்பதாக அந்த போதனைகளை கேட்ட பின்பதாக அவங்க வீட்டே தியேட்டரா மாறி போச்சு. நம்ம சபையை சேர்ந்து ஒரு சகோதர குடும்பத்தோட ஒரு சகோதரி குடும்பத்தை குறித்து அவங்க சொன்னாங்க, ஒரு காலத்தில் இவ்வளோ நல்லா இருந்தாங்க, இந்த போதனையில போய் சிக்கினதுனால சரியா என்னது சின்ன வயசுல பார்க்காத படத்தெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் படமே பார்க்க நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆயுள் காலமே போதாது, அவ்வளோ படம் இருக்கும். இங்கிலீஷு இப்போ கொரியன் வேற பார்க்குறாங்க நம்ம ஆட்கள், ரைட்டா? பலதரப்பட்ட காரியங்கள், கொரியன் சீரியல் இருக்காங்க. உங்களே எப்படியாவது உங்கள் மண்டையை மழுங்கடிக்கணும். நீங்கள் எதுவும் ப்ரொடக்டிவாக யோசிக்கக்கூடாது, குடும்பத்துக்கு நேரத்தை செலவழிக்கக்கூடாது, நான் நல்ல பைபிளை படிச்சிடக்கூடாது, சபை ஐக்கியத்தில் வந்துடக்கூடாது, நீங்கள் எதுவும் நல்லா செஞ்சிடக்கூடாது. உங்கள் கையிலே உலகம் வந்துட்டு வந்து எல்லாத்தையும் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நல்லா கவனிச்சிங்க. இதெல்லாம் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறது தான் ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ பாவத்தை எப்படி நீங்கள் கையாளுறீங்க? 2வதாக நித்திய ஜீவனாகிய உண்மை தேவனை அறிகிறத நீங்க கரெக்டா பாக்கியம் பண்ண. 2வதாக எந்த இது நித்திய ஜீவனின் நிச்சயத்தன்மை உத்தரவாதம் இதுல அடிப்படையாக கொண்டிருக்குன்னா நித்திய ஜீவனாகிய உண்மை தேவனை அறிகிறது மூலமாக. கடந்த சனிக்கிழமை ஒரு ஊழியர் வந்து பிரசங்கம் பண்ணும் பொழுது தேவனை அறிந்து கொள்ளுதலை குறித்து பிரசங்கம் பண்ணினார். இப்போ ஒரு ஃபேஸ்புக்கை நீங்கள் பார்க்கும்போது அவர் அழகாக சொன்னார், என்னை பற்றி என் பேர் உங்களுக்கு தெரிய வரும்,
நான் என்ன பணியில் இருக்கிறேன்னு சொல்லி வரும், என் குடும்ப அங்கத்தினர் என்னன்னு வரும், அப்புறம் நான் எந்த இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கிற தகவல் வரும். இது ஒரு இந்த தகவலானது என்னை குறித்து அறிகிறதற்கு போதுமானது அல்ல. நிறைய பேர் இங்கே படம் போடுறீங்க, அதில் அது நீங்கள் உண்மையில் நீங்கள் தானா? ஒரு அம்மா சரியா நைட் உட்காந்து 11 மணிக்கு உட்காந்து மேக்கப் போட்டுட்டு இருந்திருக்காங்க. உட்காந்து ஃபவுண்டேஷனில் போட்டு மேக்கப் போட்டுருந்தாங்க. உடனே என் கணவர் கேட்டார், ஏம்மா வழக்கமாக நீ மேக்கப் போடுறது வெளியில் தான் ப்ரோக்ராம் போகிற நேரத்தில் தானே மேக்கப் போடுவேன், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்ட நேரத்தில் அவங்க சொன்னாங்க, சரியா ஃபோனில் வந்து ஃபேஸ் டிடெக்ஷன் ஆக மாட்டேன்ட்டு, அதனால தான் நான் வந்து மேக்கப் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன். சிலர் என்னது மேக்கப் போட்டு ஃபேஸ் டிடெக்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இருக்கிற நிலையை பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா, சரியா அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அது வெள்ளையாக இருந்திருக்கும், இது கருகருன்னு இருக்கும், சரியா அவங்களுக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உட்காந்து ஐயோ பரவாயில்ல இன்னைக்காவது நைட் நல்ல நிம்மதியாக தூங்க நினைக்காத பிடிக்கு உட்காந்து மேக்கப் போட்டு அவங்க உட்காந்து முகத்தை அதை காட்டினோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சுது, ஃபேஸ் டிடெக்ஷன் ஆகி அது ஓப்பன். ஒரு கல்யாண வீட்டில் ஒரு ஊழியக்காரர் கேட்டார், என்ன கேட்டார் அப்படின்னா, ரைட்டா எப்பா என்கேஜ்மெண்ட்டில் பார்த்த பொண்ணு தான் இந்த பொண்ணா அப்படின்னு கேட்டார். என்ன கேட்டார், என்கேஜ்மெண்ட்டில் பார்த்த பொண்ணு தான் இந்த பொண்ணா அப்படின்னு. சில நேரங்களில் என்கேஜ்மெண்ட் வேறு மாதிரி இருக்கிறாங்க, கல்யாணத்தில் வேறு மாதிரி இருக்கிறாங்க. யாரோ குறித்து சொன்னாங்க, எப்பா நல்லா அழகாக இருக்கிற பொண்ணை ஒரு சைனீஸ் கேர்ள் மாதிரி மாற்றிட்டாங்க. இப்போ தான் அந்த பியூட்டிஷியன்ஸுக்கு என்னதான் ஆவியோ தெரியல பாருங்க, ரைட்டா ஒரிஜினலுக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க, ஏதோ வேற்றுக்கிற வாசி மாதிரி மாற்றிடணும் பாருங்க. அன்னைக்கு ஒரு கல்யாணத்தை பார்த்தேன் ஆன்லைனில். அந்த சோத்திரம் மணப்பெண் பைபிளை கூட கையில் வைக்கல, உள்ள ஒரு ஃபேன் குட்டி ஃபேன் வச்சுருக்காங்க, வச்சுக்கிட்டு அந்த மேக்கப் கலையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேட்டரி ஃபேன் வச்சுருக்காங்க, மேக்கப் கலைஞ்சிடக்கூடாது. இப்படி நிறைய கேஸுகள் இருக்கிறத பார்க்கணும், ரைட்டா நல்லா கவனிங்க தேவ ஜனங்களே. அப்போ அறிதல் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன நீங்கள் அல்ல அறியறது கொஞ்சம் தான் அறிய முடியும். என்னோடு கூட நீங்கள் நேரத்தை செலவழிக்கும் பொழுது தான் உண்மையான வினோ யார் அப்படிங்கிறது தெரியும், இல்லைன்னா தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. சரியா ஒரு காலத்தில் கேட்பாங்க, இந்த பையனை பற்றி சொல்லுங்கள், இந்த பொண்ணை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா ரெகுலராக சர்ச்சுக்கு வருவாங்க, எல்லா சர்வீஸும் அட்டன் பண்ணுவாங்க, அதை வச்சு இவரை அறியலாம். இன்னைக்கு படித்து முடிச்சோன்னு வெளியே போயிடுறாங்க, அவர் எப்படி இருக்கிறார் அப்படிங்க தெரியாது. நம்ம பொறுத்த வரைக்கும் பழைய ஆளாக இருப்பார், இப்போ புதிய ஆளாக அவர் மாறி இருப்பார். அவரை குறித்ததான ஒரு தெளிவு நமக்கு இல்லாத நிலை காணும். அப்போ அவரை குறித்த ஒரு அறிவு அப்படிங்கிறது மிக 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 அவசியம். இங்கே பாருங்க, இந்த பகுதியில் 6 தடவை வி நோ, வினோ கிடையாது வி நோ அப்படின்னு சொல்லப்படுது. என்ன அப்படின்னா அதில் அறிந்திருங்கள், அறிந்திருக்கிறோம். பாருங்க இந்த 1 யோவான் 5ஆம் அதிகாரம் திருப்பிக்கிடுங்க பார்ப்போம். அதில் சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க என்ன அறிந்திருக்கிறோம். நீங்க 15ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருக்கிறோம். ரைட்டா, ஏன்னா எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்ததாக அவர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு, அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். அவரிடத்தில் கேட்டதை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். அடுத்ததாக நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். அடுத்ததாக நீங்க 19ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, ஆனால் வாசிட்டோம் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கணும், அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? சத்தியமுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது, தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். பிரைஸ், நமக்கு என்ன புத்தியை தந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பாருங்க, இப்படியாக ஒரு 6 தடவை அறிந்திருக்கிறோம். we have to know. தேவனை அறியணும், ரொம்ப முக்கியமான. இன்னும் உண்மை அறியணும், இன்னும் உண்மை கிட்டி சேரணும். இந்த ஒட்டுமொத்த வேதாகமம் நீங்க ஏதோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வதற்காக நமக்குடைய கைகளில் தரப்பட்டிருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. என்னை ஆட்கொண்ட தெய்வம் நீர் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். யோவான் 6ஆம் அதிகாரத்தை கடந்த நாட்களில் தியானித்தோம். நிறைய பேருக்கு அப்படி சீசல், நிறைய பேருக்கு யாருன்னு அவர் யாருன்னு தெரியல. கூட அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார், தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, அவர் சொல்றாங்க, இவருன்னு சொல்றாங்க.
ஆனால் பேதுருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சது. நீர் யார் என்றால் நீர் ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிறத சொல்ல. அவர் சொல்றாரு, மாம்சம் ரத்தம் ஒன்று வெளிப்படுத்தலை, தேவனே இதை குறித்த ஒரு வெளிப்பாட்டை உனக்கு தந்திருக்கிறார். அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுதுதான் அந்த 1 யோவான் 2 யோவான் 3 யோவான்ல எங்கேயுமே ஜபத்து குறித்து பேசலை. ஜபத்துக்கான ஒரு அடிப்படையாகவும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அவர் பேசுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு 2 கோரிக்கைகளை நம்ம மத்தியில் வைக்கிறார். இந்த பகுதியில் 2 உத்தரவாதம் சொல்கிறாரு. நம்ம என்ன நித்திய ஜீவனின் நித்திய தன்மை 2 உத்தரவாதத்தை உள்ளடக்கியது. முன்னதாக பாவத்தை குறித்து பாவத்தை சரியாக கையாள்வது, 2வது நித்திய ஜீவனாகிய உண்மை தேவனை அறிந்து கொள்வது. 2 கோரிக்கை வைக்கிறார். என்ன கோரிக்கை அப்படின்னா, பாவத்தில் இருக்கும் மற்றவர்களுக்காக ஜபம் பண்ணுங்க. 2 கோரிக்கை ரெக்வசிஷன் நம்மகிட்ட வைக்கிறார். ஆஸ் அ சர்ச், சபைக்கு தான், இந்த சபைக்கு சொல்றாரு, தனிப்பட்ட நபருக்கு, சபை பொறுப்பாளருக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நல்லா கவனிங்க, பாவத்தில் இருக்கும் மற்றவர்களுக்காக, இந்த ஊழியராக இருக்கலாம், விசுவாச மக்களாக இருக்கலாம், முதிர்ந்த ஆளாக இருக்கலாம், இப்போ வர்ற ஆளாக இருக்கலாம், ஒரு வாலிபனாக இருக்கலாம், நீங்கள் என்ன செய்யணும், எப்படி செய்யணும்? ஆஸ் அ சர்ச் we have to pray for. உங்கள் ஜபத்தினால் ஒரு ஜபம் அவர் பரிசுத்தமான மாற்றாது. நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்ல இதையும் புரிஞ்சுக்கணும். நம்ம ஜபத்தை வச்சு அவனை பரிசுத்தமாக மாற்ற முடியுமா? முடியாது. ஆனால் நம்ம பாரப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை காட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கரங்களை வைத்து வரலிச்சுங்க பார்ப்போம். 2வது அவர் சொல்றாரு பாருங்க, 21ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அவர் 2வது ஒரு கோரிக்கையை சொல்றாரு. என்னதுன்னா, பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக. விக்கிரக ஆராதனை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம். 10 கட்டளைகளில் அதுவும் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற நாம் பார்க்கிறோம். நல்ல கவனிங்க, எது விக்கிரகம் அப்படின்னா, தேவனை தவறாக சித்தரித்தல் விக்கிரகம், தேவனை தவறாக புரிந்து கொள்ளுதல் விக்கிரகம். பைபிள் சொல்ற விக்கிரக ஆராதனை என்னன்னா, தேவனை தவறாக சித்தரித்தல். அது ஒரு பொருளை வச்சு சித்தரித்தாலும் தப்பு தான், ஒரு மனுஷனை வச்சு சித்தரித்தாலும் தப்பு தான். தப்பு தான். அப்போ ஒரு பொருளா இருக்கும், ஒரு கல் பொருளா இருக்கலாம், ஒரு மரப்பொருளா இருக்கலாம், ஒரு உலோக பொருளா இருக்கலாம். இதுதான் கடவுள் சொன்னீங்க அப்படின்னா தப்பு. தேவனை தவறாக தேவனை தவறாக புரிந்து கொள்வது, அதுவும் விக்கிரக ஆராதனை அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அதான் அவர் சொல்கிறத கொடுத்து பாருங்க. நீங்க 16ஆம் வசனத்தை இப்ப நம்ம தியானிக்க போறோம். 16ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவருக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். இப்போ ஒரு நம்ம முன்னால் ஒரு கேள்வி இருக்கு, எது மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம், எது மரணத்துக்கு ஏதுவான பாவம்? இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய பேர் இந்த பகுதி இந்த கேள்வியை கேட்பாங்க. எதையா மரணத்துக்கு ஏதுவான பாவம், எதையா மரணத்துக்கு ஏதுவல்லாத ஒரு பாவம்? இந்த மரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது 3 காரியத்தை குறிக்கிறதா இருக்கு. முதலாவதாக, தேவனுடன் இருக்கிற ஐக்கியத்தில் ஏற்படுகிற பிளவு, தேவனுடனான ஐக்கியத்தில் இருக்கிற பிளவு, அதை குறிக்கிறதா இருக்கு. ரிலேஷன்ஷிப் அது போயிடுறது. உங்கள் பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கு விரோதமான பகையை, பிரிவினையை உண்டாக்குது. 2வதாக சரீர மரணம், அது எல்லாரும் சந்தித்தாக வேண்டிய விஷயம். 3வதாக நித்திய மரணம் சொல்லப்பட்டிருக்குது. அக்னியும் கந்தகம் எரிகிற கடல், அதாவது பாதாளம், நரகம் என்பதை குறிக்கிறதா இருக்கு. சோ எதை குறித்து பேசுறார்? இந்த 2 காரியங்களை குறித்து. ஒன்று செப்பரேஷன் ஃப்ரம் காட், 2வதாக ஹெல். இந்த 2 விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமா இருக்கு. அப்ப நல்ல கவனிங்க. அப்ப மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்றால் என்ன? பாவம்னா என்ன? நீ பாத்தீங்கன்னா 17ஆம் வசனத்தை அழகா சொல்லிட்டாரு, அநீதி எல்லாம் பாவம் தான். என்னது? இந்த உலகத்துல நீதிக்கு எதிரானது எல்லாமே பாவம் தான். தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு எதிரானது எல்லாமே என்னது? பாவம் அப்படிங்கிறத மறந்து. சரி, அப்போ எல்லாருமே பாவிகள் தான். ஒரு குறிப்பிட்ட நிலத்துல எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போனார்கள். இந்த பகுதியில் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, பாவம் செய்யாத ஒருவனும் இல்லையே. என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம், எல்லாரும் பாவிகள் தான். ஆண்டவர் ஒரே பாவத்திற்கான பரிகாரம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதை நம்ம மறந்து விடவே கூடாது தேவ ஜனங்களே. அப்போ எல்லாருமே பாவம் செய்யறோம், எல்லாருமே பாவித்தான்.
நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோம் என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவராயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராதுன்னு சொல்லப்பட்டு. நான் பரிசுத்தவான், எனக்கு ஒரு பாவம் இல்லை. எப்பயோது தவறு செஞ்சிருப்போங்க. அறிந்து செய்த காரியங்கள் இருக்கு, அறியாமல் செய்த காரியங்கள் ஏராளமா இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம் இல்லையா? நினைக்க கூடாது நினைச்சிடும். அலிசோத்திரம் என்ன பேசக்கூடாத பேசுறோம், செய்யக்கூடாத செஞ்சிடறோம். ஆமாவா இல்லையா? நம்ம லைஃப்ல நிறைய பாவம், நிறைய காரியங்களை அப்படி பார்க்கும் பொழுது சரியா, அப்போ மரணத்துக்கு பாவம்னா எல்லாம் பாவம் தான். இப்போ நம்ம எல்லாமே பாவம், இதை மட்டும் நம்ம இப்போ கவனிக்க போறோம். மரணத்துக்கு ஏதுவான பாவம்னா என்ன அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது பலதரப்பட்ட அபிமானங்கள் இருக்குது. நிறைய வேத பண்டிதர் பல விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் இல்லை, தவறான உபதேசம், தவறான உபதேசங்கள் அப்படி அதுவா மரணத்துக்கு ஏதுவான பாவம்? தவறான உபதேசங்கள். அதை உபதேசத்தை பண்றவர் நிச்சயமா நரகத்துக்கு தான் போவாரா? அடுத்ததாக அறிந்தும் தவறு செய்தல், டெலிபரேட் சின்ஸ். அறிந்தும் தவறு செய்தால் அது மரணத்துக்கு ஏதுவான பாவமா? இதுக்கெல்லாம் வசனம் இருக்கு, நமக்கு அது தேவையில்லை, நமக்கு ஃபைனல் வரும். இது மரணத்துக்கு ஏதுவான பாவமா? அடுத்ததாக கேபிட்டல் பனிஷ்மெண்ட் சொல்லுவாங்க. கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்னது? மரணத்துக்கு ஏதுவான பாவமே சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது மாரல் சின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஒழுக்க ரீதியான ஒழுங்கினங்கள் இருக்கும் பொழுது அது மரணத்துக்கு ஏதுவான பாவமா? இந்த கேபிட்டல் சின்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது எதை சொல்லுவாங்கன்னா, கொலை பண்ற ஆளு மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்கிறவரா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவரே அழகா ஒரு இடத்துல சொல்வார் பாருங்க, நீங்க கோபம் கொள்றது கூட கொலையை காட்டிலும் ஜாஸ்தி அப்படின்னு சொல்வார். மத்திய 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. மத்திய 5ஆம் அதிகாரம் 21, 22 வாசித்து பார்க்கும் பொழுது கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிற நியாயத்திற்கு ஏதுவா இருப்பான் என்பதும் பூர்வத்தார் குறைக்கப்படுவது கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். 22ஆவது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்வன் நியாயத்திற்புக்கு ஏதுவானவராய் இருக்கிறான். தன் சகோதரனை மீன் என்று சொல்கிறவன் ஆலோசனை தங்கிறதுக்கு தீர்ப்புக்கு ஏதுவான இருப்பான். மூடன் என்று சொல்கிறவன் என்னது? கொலைதாயா. மரணத்துக்கு ஏதுவான பாவம் நினைச்சேன். ஆண்டவர் குண்டை தூக்கி போடுறாரு. என்ன குண்டை தூக்கி போடுறாரு? கோபப்பட்டாலே, நியாயம் இல்லாம கோபித்து கொண்டாலே, வீண் என்று சொன்னாலே, முட்டாள் சொன்னாலே, எங்க என்ன ஆண்டவர் சொல்ல வர்றாரு? அடுத்தது கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற நேரத்தில் விபச்சாரம் செய்கிறது, ஒரு எதிர்ப்பாளரோட வைத்திருக்கிற ஒரு உறவு, என்னது இல்லீகல் கான்டாக்ட், ஆணோடு ஆணோடு இருக்கு, பெண்ணோடு பெண், அது இல்லீகல் கான்டாக்ட் அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் குண்டை தூக்கி போறாரு. இதே மத்திய 5ஆம் அதிகாரம் 27, 28 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்க. 27, 8, 28 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது விபச்சாரம் செய்யாதிருப்பா என்று பூர்வத்தார் உரைக்கப்பட்டதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். 28ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது 28ஆம் வசனம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை எச்சியோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட எத்தனையோ பேர் இங்க இருக்கிறவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால, ரட்சிக்கப்பட்ட பின்பும் என்னது வெளியரங்கமா செஞ்சாதான் தப்பு. அதுக்கு நீங்க உங்கள் சோர்ஸே ஆன்லைன்ல, எல்லா சோசியல் மீடியா எல்லாமே இருக்கு. எச்சியோடு பார்த்தாலே என்னது அவ்வளவுதான், அவுட்னு சொல்லிட்டாரு. இப்ப இது மரணத்துக்கு ஏதுவான பாவமா? தொடர்ந்து விக்கிரக ஆராதனைகள், யாரெல்லாம் விக்கிரக ஆராதனை பண்ணிக்கிட்டு பண்ணாங்களோ அவங்க எல்லாம் எரி நரகத்தான் போவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அடுத்ததாக என்ன அப்படின்னா, தேவனை மறுதலிக்கிறவர்கள், அப்போஸ்தசி அப்படிம்பாங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கணும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4லிருந்து ஸ்தோத்திரம் 6 எல்லாம் சேர்ந்து வாசி. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரமீவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும், 5ஆம் வசனம், தேவனுடைய நல்வார்த்தை இனிவரும் உலகத்தின் பலங்களை ருசி பார்த்தும்
மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறிந்து அவமானப்படுத்துகிறபடினால் மனம் திரும்புவதற்கு ஏதோ அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் இதுதானா? அடுத்ததாக நீங்கள் சொல்ல இன்னொரு விஷயத்தை கூட சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம். நீங்க மார்க்கு 3ஆம் அதிகாரம் 28-30 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, மார்க் 3ஆம் அதிகாரம் 28-30 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்ற காரியங்கள், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷர் செய்யும் எல்லா பாவங்களும் அவர் தூஷணுக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். 28-29 வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ஒரு பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்வான், ஆனால் அவன் என்றென்றைக்கு மன்னிக்கப்படாமல் நித்திய ஆக்கினைக்குள்வான் இருப்பான் என்றார். 30ஆம் வசனம், அசுத்தாவி கொண்டிருக்கிறான் அவள் சொன்ன பின்ன அவர் இப்படி சொன்னார். அப்ப இதுதானா பரிசுத்தாவின் விரோதமான தூஷணம்னா? அந்நிய பாஷைக்கு விரோதமான தூஷணம் கிடையாது. அந்நிய பாஷை கிண்டல் பண்றது இல்ல. என்னது? தொடர்ச்சியாக ஆவியானவர் உங்களை உணர்த்தும் பொழுது நீங்க ரிஜெக்ட் பண்றதுக்கு பேர் தான் பரிசுத்த ஆவியான விரோதமான தூஷணம். இதை புரிஞ்சுக்கிடுங்க. தொடர்ந்து அவர் உணர்த்திக்கிட்டே இருப்பார். சாலமோனுக்கு உணர்த்தினாரு, சரியா? என்னது? உணர்த்தினார், நீ செய்யறது தப்புன்னு சொல்லி உணர்த்தினாரு. அவன் திரும்ப செஞ்சான். பாருங்க, விசுவாச வீரருடைய பட்டியல் அவன் இல்லை. அப்போ இவ்வளவு விஷயத்தை நீங்க பார்க்கும் பொழுது, சரியா, அவன் இதெல்லாம் மரணத்துக்கு எதுவான பாவங்களா? ஆமான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன சிக்கல் வருது, சட்ட சிக்கல். என்ன சொல்ல வர்றீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்கிறத குறைச்சி மதிப்பிட ஆரம்பிக்கிறீங்க. நல்லா சொல்ல புரியுங்க. நான் ப்ராஸ்பெரிட்டிக்குள்ளே போகல, தெளிவான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. என்னது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவத்தில் கையும் மெய்யுமா அகப்பட்ட ஒருத்தியை கொண்டு வர்றாங்க. என்ன செய்யறார் ஆண்டவர்? ஈபிக்கோ 42 படி 36 படி அதன்படி. அதான் நீங்கள் யாருமே நியாயத்திற்க போகாதீங்கிறது சொல்றதுக்கு காரணமே தான். ஏன்னா ரைட்டா, ஒருத்தருக்கு ஒரு மெஷர்மெண்ட் ஆண்டவர் வச்சிருப்பாரு. அந்த காலத்தில் வெளிச்சம், வசன வெளிச்சத்துக்கு வச்சு நியாயத்திற்பு இருக்கும். இன்னைக்கு உங்கள் கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஒரு வருஷனுக்கு பல வருஷனை கொடுத்துட்டாரு. என் கைக்குள்ள உண்மையான கைக்குள்ளையும் எல்லா இடத்துலையும் பைபிளை கொடுத்துட்டாரு. இப்போ உங்கள்கிட்ட கணக்கு கேட்குற விஷயமே என்னது? வேற லெவல். ஒரு காலத்து ஒரு பைபிளை வச்சு முழு குடும்பம் படிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒருத்தட்டே 10-15 பைபிள் இருக்குது. சர்ச்சுக்கு ஒரு பைபிளை கொண்டு போறீங்க, ஸ்பெஷல் மீட்டிங் ஒரு பைபிள் கொண்டு போறீங்க, கேர்சலுக்கு ஒரு பைபிள் கொண்டு போறீங்க. அப்போ நல்ல கவனிங்க தேவ ஜனங்களே. அப்போ என்னது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களுக்கு. இப்படி நம்ம சொல்லுக்கனா போட்டோம்னா அதை நம்ம குறைப்பித்து மடிச்சிடுறோம். மனுஷன் செய்கிற பலவீனங்கள், குறைகள், குற்றங்கள் இதெல்லாம் காட்டிலும் அவருடைய மன்னிப்பு அப்படிங்கிறது பெருசான விஷயம். சொல்லுங்க அல்லேலூயா. எப்பேற்பட்ட பாவையும் அவர் மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அறிந்த பாவங்களை மன்னிக்கிறார், அறியாத பாவங்களை மன்னிக்கிறார். எல்லாவற்றையும் மன்னித்து இரக்கம் பாராட்டுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். மேற்குக்கும் கிழக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா உங்கள் பாவங்களை ஏறுகிறார். உங்கள் பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்தை போட்டு அதை நினைக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார். இவ்வளோ நல்ல ஆண்டவர். சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. முந்தின ஆதாம் மூலமா வந்த மீறுதல் எவ்வளோ பெருசு தாக்கத்தை ஏற்படுதோ அதை விட பல மடங்கு தாக்கத்தை பிந்தின ஆதாமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ஏற்படுத்தினார் என்பதை விசுவாசிக்கிற சத்தமர எழுச்சங்க பாப்போம். சத்தமர எழுச்சங்க பாப்போம். எஸ், முந்தின ஆதாமை கொண்டாடிட்டு இருக்கோம், பிந்தின ஆதாமை நல்ல கரங்களை தட்டி கொண்டாடுவோமாக. ஆண்கள் தான் கொண்டாடுறாங்க, பெண்கள் எஸ் நான் சொல்ற விஷயம். அப்போ மரணத்துக்கு ஏதுவான பாவம்னா என்ன அப்படிங்கிறத நான் படித்து பார்க்கும் பொழுது ஒன்னே ஒன்று தான், கிறிஸ்துவை நிராகரித்தல். ரிஜெக்டிங் ஜீசஸ். இது ஒன்று தான். ஏன்னா அவரை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் தர்ற மன்னிப்பையும் ரிஜெக்ட் பண்ணுறீங்க, அவருடைய இரக்கத்தை ரிஜெக்ட் பண்ணுறீங்க, அவர் சம்பந்தமா வர்ற எல்லா விஷயத்தையும் ரிஜெக்ட் பண்றீங்க. நல்ல கவனி. ஒரே சிம்பிளான விஷயம்தான். இவ்வளவு பில்டப் தேவையா பாஸ்டர் அப்படின்னு கேட்கலாம். அப்பதான் உங்களுக்கு புரியும். என்ன அப்படின்னா ஒரு சிம்பிளான ரிஜெக்டிங் ஜீசஸ், கிறிஸ்துவை நிராகரித்தல். அவர்தான் மன்னிப்புக்கு ஒரே வழி, சத்தியம், ஜீவன். அவர் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது, அவர் இல்லாமல் பரலோகம் கிடையாது. இந்த இயேசுவை நிராகரிச்சிட்டிங்கன்னா அதை போல டேஞ்சர் ஒன்றும் இல்லை.
மர்லின் மன்றோ உங்க எல்லாருக்கும் தெரியும். பேர் அழகி, சிறந்த நடிகை. அவங்களுக்கு ஒரு விருது கொடுத்தாங்க, எக்காலத்துக்கும் சிறந்த நடிகை. அவங்க வாழ்ந்த காலத்துக்கு முன்னால, அவங்க வாழ்ந்த நாட்களிலே இனிமேல் பிறந்து நடிகையாக போகிறவங்க, இந்நாள் இருக்க நடிகைகள் எல்லாத்துக்கும் சேர்ந்து இவங்க தான் எக்காலத்துக்கும் நடிகைங்கிற சிறந்த பட்டத்தை கொடுத்தாங்க. எல்லா ஜனாதிபதிகள், உயர்ந்த அதிகாரிகள் எல்லாருமே பாக்கெட்டுக்குள்ள தான், எப்போனாலும் கால் பண்ணலாம், பேசலாம். அவ்வளோ நல்ல நட்பு இருந்துச்சு. இப்படி இருக்கும் பொழுது ஒரு பரிசளிப்பு நிகழ்ச்சியில் அவங்க அழைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில் இந்த நாட்களிலே சுவிசேஷ ஊழியத்திலே கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட பில்லி கிரஹாம் அவர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். 2 பேருமே உட்கார வேண்டிய ஸ்டேஜில் உட்கார சூழ்நிலையில் பில்லி கிரஹாம் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். அவட்ட போய் நீ பேசு, அவட்ட நீ பேசு அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர்கிட்ட போய் பேசு. உடனே அவர் நேராக போய் சொன்னார் மர்லின் மன்றோட்ட, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேச சொல்கிறார் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, உங்கள் இயேசு எனக்கு வேண்டாம். அவங்க யாருன்னா ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவங்க. அந்த காலத்தில் மெயின்லேண்ட் சர்ச்சில் பென்டிகாஸ்டல் சர்ச் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்த ஆள் குடும்பம் தான். இயேசு விட்டு தூரம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், உங்கள் இயேசு எனக்கு வேண்டாம். ஒரு சான்ஸ், லாஸ்ட் சான்ஸ் அவங்களுக்கு. ஒரு வாரத்தில் மரித்து போனாங்க. அவர் கொலை செய்யப்பட்டார்களா, தற்கொலை பண்ணார்களா தெரியாது. அதான் மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? நீங்க கிறிஸ்துவை நிராகரிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. யார் உங்களுக்கு வந்து ஜோமனாலும், பெரிய பிரபலமான சுவிசேஷம் ஜோமனாலும், ஆயிரக்கணக்கான திருச்சபைகளை கட்டினால் வந்து ஜோமனாலும், தேசம் விட்டு தேசம் ஃப்ளைட்லேயே சொந்த ஃப்ளைட்டில் போய் ஊழியம் செஞ்சாலும் ஒன்றும் நடக்க மாட்டாது. ஆனால் அவர் சொன்னார், இவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணுறது வேஸ்ட். ஆனால் கிருபை உள்ள ஆண்டவர், நீங்கள் ஜெபம் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு உணர்வை ஆண்டவர் தரும்படியாக ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. உள்ளத்தில் ஸ்பார்க். இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் திருச்சபைக்குள்ள இருக்கிறாங்க, ஆனால் கிறிஸ்துவை நிராகரிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை நமக்கோ நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருவருக்கோ சிறுவர்களுக்கோ வாலிபருக்கோ யாருக்குமே வந்துடக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமார் கொஞ்சம் நினைச்சு, நீங்க நினைச்சா முடிங்க பாட்ட. என்ன மறந்தா எங்க போவீங்க? எங்க போவீங்க? நரகத்துக்கு தான் போவீங்க. நல்லா சொல்லுங்க. அவன் என்ன மறந்தா எங்க போவேன் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுறோம். என்று நமக்கு கிறிஸ்துவை நிராகரித்தல். அதனாலதான் என்னதான் நீங்க ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி தான் இந்த உலகத்துல. நீங்க அறிந்தோ அறியாமலோ உங்க தூசி வந்து ஓட்டும். ஒரு வெள்ளை ஷர்ட் போட்டுட்டு நீங்க போறீங்க, எங்கேயும் போய் அழுக்குல நீங்க தேய்க்கிறது கிடையாது. கிரீஸ் இருக்கிற இடத்துல போய் தேய்க்கிறது கிடையாது. அழுக்கான இடத்த பார்த்து போய் உட்கார்றது கிடையாது. நாங்களாம் ஒயிட் போடுறதுக்கு பயப்படுறதுக்கு தான். என்னது எப்படினாலும் அழுக்காயிரும், என்னதான் பத்திரமா பாதுகாத்தாலும். எப்படின்னா ஏதோ வந்தாலும் எங்கேயோ ஒரு அழுக்கு ஒட்டி, நல்ல காலையிலேருந்து பைக்கெல்லாம் ஓட்டிட்டு வாங்க பார்ப்போம், உங்களை அறியாமல் அழுக்கு ஒட்டி இருக்கும், அறிந்து கூட ஒட்டி இருக்கும். ஐயோ இங்கே உட்காரக்கூடாது, உட்காந்துட்டேன்னு நீங்கள் சொல்வீங்க. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும்னு கத்துறது பார்க்கிறாருன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை போல. சொல்லுங்க அல்லேலூயா. சாக்கடையில் விழுந்துட்டா வெளியே ஓடி வந்து தேய்ச்சி கீச்சி, ஆண்டவரே நான் மன்னிங்க 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 மன்னிங்க, உமக்கு விரோதமாக நான் பாவத்தை செஞ்சுட்டேன். அந்த இளையகுமாரன் சொல்றாரு பாருங்க, பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதம் பாவம் செஞ்சேன், உம்முடைய பிள்ளை என்று சொல்கிறதுக்கு நான் பாத்திரம் அல்ல. என்ன மன்னிங்க சொல்லும் பொழுது தகப்பன் மீண்டும் ஏற்றுக்கொண்டார். கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம். அப்போ நான் பாவத்தில் அலிசோத்தை நான் தொடர்ந்து இருக்கலாமா அப்படி சொல்லி பார்க்கும்பொழுது நல்ல கவனிங்க. நீங்கள் பாவத்தில் தொடர்ந்து இருந்தால் தேவனை நிராகரிக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. பாவத்தில் தொடர்ந்து நீங்க இருக்கிறீங்கன்னா தேவனை நிராகரிக்கிறீங்க. ஏன்னா ஸ்தோத்திரம் அழகா சொல்லி இருக்கிறது 18ஆம் வசனத்துல, 1 யோவான் 5:18, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று. அதில் உங்களுக்கு நாட்டம் ஈடுபாடு இருக்காது. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. மற்றவர்களை எதிர்ப்பாளரை பார்க்கும் பொழுது உங்கள் சகோதரிகளா நீங்க பார்ப்பீங்க, உங்கள் சகோதரரா நீங்க பார்ப்பீங்க. கரங்களை போய் திரளிச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. என் கண்களுக்கான ஆகாரம் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க, என் இதயத்துக்கான ஆகாரம் நினைக்க மாட்டீங்க. ஏதோ வரும். நடந்தாடிக்க சொல்லுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் சைட் இஸ் நாட் அ சின், செகண்ட் சைட் டெலிபரேட் சைட் இஸ் அ சின். உட்கார்ந்து நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் தப்பு.
சேவ் பண்ணி வச்சு திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா அதுதான் தப்பு. நல்லா கவனிங்க, உங்களுக்கு நான் சொல்றது. எப்ப என்ன கூட்டி கழிச்சு சொல்ல வர்றீங்க, என்ன வர்றேன், கிறிஸ்துவை நிராகரித்தல் என்னது, மரணத்துக்கு ஏதுவான பாவம். அதனாலதான் விட்டுறப்படாது, கடைசி வரைக்கும் விட்டு. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை. ஏன்னா அவர் கடைசி வரைக்கும் அவரை சார்ந்திருக்கும் பொழுது நிச்சயமா என்னை காப்பா, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். சொல்லுங்க அல்லேலூயா. நீ போ, இனி பாவம் செய்யாதே. அப்ப கிறிஸ்துவை நிராகரித்தல் சொல்லி பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். மரணம் என்கிறது பிரிவா இருக்கிறது, நித்திய ஜீவனுக்கு எதிரானதா இருக்கிறது அப்படிங்கிறத சோத்திரம் நீங்க அறிந்து கொள்ள வேண்டியது மிக 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 அவசியமா இருக்கு. நீங்க 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, 1ஆம் அதிகாரம், நான் முடிக்கிற நேரத்துக்கு வந்துட்டேன், வேகமா நான் முடிச்சிடறேன். நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட் நான் கரெக்டாக சொல்லிட்டேன். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யறேன், நான் ரைட்டியா மீன்ஸ் நீதிமானியா அப்படின்னா அவருக்கு உங்க ரெக்கார்டே தெரியும்யா. ஒவ்வொரு நோட்டையும் நீங்க என்ன செய்றீங்கன்னு தெரியும். ரைட்டா ரைட்டா அவரை நீங்க பொய்யராக்கிறீங்க. எல்லாரும் என்ன மறுதளிப்பீங்க அப்படின்னு சொல்ற நேரத்துல பேதுரு சொல்வாரு, இவன் மறுதளிச்சான் XYZ நான் மறுதளிக்க மாட்டேன். உடனே என்ன சொன்னாரு, சேவல் கூறுவதுக்கு முன்பதாக நீ என்ன 3 தடவை மறுதளிப்பான். அப்படியே நடந்துச்சு. பருவமா கண்ணீர், உங்களை பார்த்து இப்படி செஞ்சுட்டேனே மண்ணம் கசந்து அழுதப்படுது. இயேசு அவனுக்கு ஒரு மீட்பை கொடுத்து பிரசங்கத்தை பண்ண வச்சாரு. பிரசங்கத்துல ஆயிரக்கணக்கான ஜனங்க ரட்சிக்கப்பட்டாங்க. கரங்களை வைத்து ஒரு அழைச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்க. 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை, இயேசு கிறிஸ்துவை அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? அவர் யாரு? அவர் யாரு? நீங்க என்ன சொல்லணும்? அவர் தேவன். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க. எத்தனை பேர் நான் சொல்லி சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. கிறிஸ்துவை இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவன் எல்லாம் வேற யார் பொய்யன்? பிதாவின் குமாரனை மறுதலிக்கிறவனே. நீங்க மறுதலிச்சிட்டீங்க, உங்களுக்கு பேர் என்னது? ஆன்டி கிரைஸ்ட். கடைசியில் வர்றவன் அல்ல, கிறிஸ்துவுக்கு எதிரான ஆளு, கிறிஸ்துவை நிராகரிக்கிறவர்கள். இன்னைக்கு நீங்க ஒருவேளை உள்ள உட்கார்ந்துக்கிட்டு உங்க இதயத்தில் அவரை நிராகரிச்சிருப்பீங்கன்னா இன்னைக்கே மனம் திரும்புங்க. மீகா பாத்தீங்கன்னா தாவீத தன்னுடைய இதயத்துல தான் தூஷித்தாங்க. அதை கர்த்தர் பார்த்து கடைசி வரைக்கும் பாருங்க அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லாத இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க எல்லாம் வெளியிலங்க அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் போட்டுடலாம், நல்லா இருந்திருக்கலாம், கையில பைபிள் வச்சிருக்கலாம். ஆனா கிறிஸ்துவ நிராகரிக்கிறீங்களா இல்லையா? நீ பெரிய பாவம் செய்யாம இருப்பீங்க, ஆனா கிறிஸ்துவ நிராகரிச்சிட்டா பெரிய முட்டையை உங்களுக்கு போட்டுக்கிடுங்க. வீட்டில் பொரிச்சும் சாப்பிட முடியாது, அது பரலோக நரகத்துல தான் பொரிக்கும், பார்த்துக்கிடுங்க. அதனால நம்ம எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கும். கரங்களை வைத்து ஆண்டவரே எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிற தயவுக்கா நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதனோ தேவனை தம்முடைய குமாரனை குறித்து கொண்டிருந்த சாட்சி விசுவாசியாததினால் அவரை எப்படி இருக்கிறானா? பொய்யறாங்க. நீங்க விசுவாசிக்கலன்னா அவர் எப்படி ஆகிறீங்க? இப்ப நீங்க ஆண்டவரை மெய்யராய் மாற்றுறீங்களா பொய்யரா மாற்றுறீங்களா அப்படிங்கிற உங்க கையில இருக்குது அப்படி சொல்லி பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அப்ப நல்ல கவனிங்க, கிறிஸ்துவை நிராகரிப்பது அப்படிங்கிறது அப்படி கிருபையை தொடர்ந்து நிராகரிப்பது. லாலெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை பயன்படுத்துறேன். லாலெஸ்னஸ். அவர் என்னை கட்டுப்படுத்த முடியாது, நான் நினைச்சதெல்லாம் நான் செய்வேன், என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. Sin of the deliberate rejection of God's authority. தேவனுடைய ஆளுகையை வேண்டுமென்றே நிராகரிப்பீங்கன்னா நீங்க பேர் ஆபத்தில் இருக்கீங்க. தேவனுடைய ஆளுகையை வேண்டுமென்றே நிராகரிக்கிறீங்களா, நீங்க பெரிய ஆபத்தில் இருக்கிறீங்க. அதனாலதான் கொலை ஏன் பாவம், விபச்சாரம் ஏன் பாவம் அப்படி சொல்றீங்கன்னா நீங்க மற்றவங்களை நேசிக்கலன்னு அர்த்தம். ஏன் 10 கட்டளையில கடைசி பிறர் பொருளை பிறருக்குண்டான யாதென்றையும் மிச்சையாதிருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா தாவீதை கொடுத்து சொல்லார், நீ என்கிட்ட மனைவியை கட்ட நான் கொடுத்துருப்பேன், நீ ஏன் உரியாவின் மனைவி எடுத்தேன்னு ஆண்டவர் கோபப்படுறாரு.
நீ வேற கல்யாணம் கட்டக்கூடாதுன்னு கூட சொல்லலை. அதனால் 2 திருமணம் முடிக்கலாமா அப்படின்னா நிச்சயம் முடியாது. புதிய ஏற்பாட்டின் உபதேசம் அப்படி இல்லை. நல்லா கவனிச்சுக்கிறீங்க. ஷார்ட்டை மட்டும் கட் பண்ணி பேசுறாதீங்க. நான் சொல்கிறது கரெக்டாக புரியுங்க. என்னது அப்படின்னா எங்கள் ஃபுல்லாக ஒருத்தன் பைபிளில் சொல்லும் பொழுது கண்காணி அவனவன் அவன் யான் இப்படி சொல்லப்படும் ஒரே மனைவியுடைய என்னது சொல்லுங்க வரமாட்டேங்குது. நான் பைபிள்னு சொல்கிறேன். ஒரே மனைவியுடைய புருஷன், ஒரே மனைவியுடைய கணவன், இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா கவனிங்க. அப்போ பாருங்க, சின் ஆஃப் த டெலிபரேட் ரிஜெக்ஷன் ஆஃப் காட்ஸ் அத்தாரிட்டி ரொம்ப முக்கியமானது. அவருடைய ஆளுகையை வேண்டுமென்றே நிராகரிக்கிறீங்க. அப்போ எது மரணத்துக்கு ஏதுவான பாவம்? கிறிஸ்துவை நிராகரிப்பது. இன்னைக்கு நீ கிறிஸ்துவை நிராகரிக்கிறீங்களா அல்லது கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறீங்களா? ஒரு பஞ்சாவே உங்களுக்கு சொல்றேன். கிறிஸ்துவை நிராகரிக்கிறீங்களா, கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறீங்களா? நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், நான் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறேன். இருக்கிற இடத்துல அப்படி எல்லாம் நம்ம எழுந்திருப்போமாக, கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து நாம் எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் அப்படி வேகமாக எழுமி நின்று ஒரே குட்டி ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, உம்மை நிராகரிக்காத ஒரு வாழ்க்கை எனக்கு தருவீராக. உம்மை நிராகரிக்காத ஒரு நல்வாழ்வை 2 கரத்தை உயர்த்தி எந்த சூழ்நிலையும் உங்களை ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது. நீர் எனக்கு வேண்டாம், நீர் எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னா அலிசோத்திரம் நீங்கள் அலிசோத் வேண்டாம் சொல்லிட்டோன்னா அவர் தருகிற அந்த மன்னிப்பை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய கிருபையை, அவருடைய தயவை எல்லாவற்றையும் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம். ஆண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலை எங்களை ரட்சித்து எங்களை கொண்டு வந்திருக்கிறீரப்பா. இனி உமக்காக வாழ்வது என் நோக்கமாய் காணப்பட கிருபை தாங்க. எங்களை முற்றுமாய் முழுவதுமாக உம்முடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. உம்மை நிராகரியாத ஒரு நல்ல வாழ்க்கை வாழ கிருபை தாங்க. I never ever reject you Lord, never ever. உம்மை தூஷிக்கிற நிலைகளே இருக்கக்கூடாது. உம்மை பொய்யரா மாத்திரக்கூடாது. உம்மை பொய்யரா மாத்திரக்கூடாது. உம்மை பொய்யரா மாத்திரக்கூடாது. நீர் கிருபை தரும்படி ஆட்சேபிக்கிறோம். கிருபை நல்ல பிதாவை நாங்கள் பாடினோம், துதித்தோம், ஆராய்த்தோம், மகிமைப்படுத்தினோம். ஒரு வேத பகுதியை நாங்கள் தியானிச்சோம் அப்பா. மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்ன? அதை தியானித்தோம். உம்மை நிராகரிப்பது, உம்மை நிராகரிக்கும் பொழுது உம்முடைய கல்வாரி தியாகத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம். நீ தருகிற மீட்பை நிராகரிக்கிறோம். நீர் தருகிற நித்திய வாழ்வை நிராகரிக்கிறோம். ஏன்னா நீங்க தான் வழி, நீங்க தான் சத்தியம், நீங்க தான் ஜீவன். அதனாலதான் அப்பா உம்மை குறித்து பேசணும். இயேசு தலைவலியை நீக்கிறாரு, வயிற்று வலியை நீக்கிறார். எல்லாம் குறைவான ஒரு காஸ்பல் தான்ப்பா. நீங்க நிராகரிக்காம அவர் நிலைத்திருந்தா நித்திய ஜீவன் வரைக்கும் கிரியை செய்கிற போஜனமா இருக்கிறது. நாங்கள் உண்மை இன்னும் விசுவாசிக்க கிருபை தாங்க. பிசாசுகளும் உங்க நம்புதப்பா. ஆனா வெறும் மூல அறிவை வச்சு நம்புது இல்லை. நாங்கள் இருதயபூர்வமாக உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இருதயபூர்வமாக நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றுமாய் முழுவதுமாக உடைய கிருபையெல்லாம் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீர் பொறுப்படுத்த வழி நடத்துகிற தெய்வக்கா நன்றி. உண்மை நிராகரியாத வாழ்க்கை ஆண்டவரே ஸ்தோத்திரம். உண்மை வெறுக்காத வாழ்க்கை ஆண்டவர், உண்மை ஆண்டவரே பிரியாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்க நீர் கிருபை தார். எங்களை தாழ்த்தும் கருத்தில் ஒப்பு நீர் மகிமைப்படும், நீரே மைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, எது மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்பதை குறித்த ஒரு செய்தியை நம்ம கேட்டோம். கிறிஸ்துவை நிராகரித்தல். ஏன்னா அவரை நிராகரித்துட்டோம் அப்படின்னா அவற்றிருந்து எந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து அவரை சார்ந்து கொள்வோமாக. யாராவது இன்னும் கிறிஸ்தவ பேர்ல இருக்கிறீங்க, சர்ச்சுக்கு போறீங்க, பைபிளை கையில் வச்சிருக்கீங்க, ஆனா கிறிஸ்துவுக்கு சம்பந்தம் இல்லாம கிறிஸ்துவை அல்லது நிராகரிக்கிறவராக தேவன் ஏற்றுக்கொள்ளாதவராக இருக்கீங்கன்னா இன்னைக்கே நீங்களாக ஆண்டவர்கிட்ட வந்து ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பை தருகிற ஆண்டவராக இருக்கிறார். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். எங்களுடைய யூடியூப் சேனல் ஜைனேட் சர்ச் திருநெல்வேலியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு சிறுவருக்கான பிளஸ் சர்வீஸ், வாலிபருக்கான எஸ் சர்வீஸ் மற்றும் பைபிள் ஸ்டடீஸ், ஆராதனைகள் என்று நல்ல நிகழ்ச்சிகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரோஜனமான நிகழ்ச்சிகள் அதில் இருக்குது. பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளும்படியாக கேட்கிறேன். நீங்கள் திருநெல்வேலியில் இருப்பீங்கன்னா எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். அலசத்தை எங்களுடைய முகவரி அங்கே போடுவாங்க. நீங்கள் வாங்க,
உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஆலோசனை தேவை என்றால் ஒரு பெரிய டீம் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு காத்திருக்கிறாங்க. கர்த்தர் நிச்சயமாக நன்மையான தருவார். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.